குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். நிர்வாகிகளுடன் பழனிசாமி இரண்டாவது நாளாக ஆலோசனை. அதிமுகவில் இருந்து கட்சி நிர்வாகிகள் பலரும் ராஜினாமா செய்து வரும் நிலையில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்து வருகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேற்று தொடங்கிய இந்த ஆலோசனை கூட்டம் இன்று இரண்டாவது நாளாக நீடித்தது. நேற்று நடந்த கூட்டத்தில் செங்கல்பட்டு, வேலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று நடைபெற்று வரும் கூட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த கூட்டத்தில் அதிமுகவின் வளர்ச்சி, அடுத்த கட்ட செயல்பாடு, கள நிலவரம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடக்கிறது. கோர்ட் உத்தரவிட்டும் ஆஜராகாத அமைச்சர் மரிய வில்சன். கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி புதுச்சேரி எழில் நகரில் உள்ள தனது சகோதரர் வீட்டில் நுழைந்து சகோதரர் மற்றும் அவரது மனைவியை தற்போதைய நிதி அமைச்சர் மரிய வில்சன் கட்டையால் தாக்கினார். கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக மரிய வில்சன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடக்கிறது. இது தொடர்பான விசாரணைக்கு மரிய வில்சன் இன்று புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அவர் இன்று ஆஜராகவில்லை. தமிழக பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் இருப்பதால் அமைச்சர் மரிய வில்சன் ஆஜராகவில்லை என்று அவரது வக்கீல்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதையடுத்து ஜூலை 10ஆம் தேதி அமைச்சர் மரிய வில்சன் கண்டிப்பாக நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார். நானும் திருப்பதி நாராயணன் அவர்களும் எங்களுடைய மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன்ஜி அவர்களும் மேதக ஆளுநர் அவர்களை சந்தித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் குழந்தைகளுடன் நடந்து கொண்ட விதத்தை பற்றியும் நடந்து முடிந்த கேபினட் அமைச்சர்கள் இல்லாமல் 2 தனிநபர்கள், ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் அந்த கேபினட் கூட்டத்தில் கலந்திருக்கிறாங்க. இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர்களுடன் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் சட்டம் படிச்சிருக்காரே தவிர சட்டத்தை பற்றி தெரியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகமே இருக்கு. ஏற்கனவே அவர் மீது திருப்பரங்குன்றத்தில் நீதிபதி உத்தரவை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு நீதிபதி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம்னு சொன்ன பிறகும் அது முடியாதுன்னு சொன்னா இவர் சட்டத்துறை அமைச்சராக எப்படி நீடிக்கிறார் என்கிறது தான் தெரியல. அது மட்டும் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைங்கிறது நமது நிர்மல்குமார் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தரேசன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவர்களையும் இந்திய அரசியல் சட்டம் 167 படி ஆளுநர் மத்திய அரசுடைய திட்டங்களை ஆய்வு செய்யவும், அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடங்களில் அரசுடைய ஆய்வு செய்வதற்கு அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. இதையெல்லாம் அரசியலாக்கக்கூடாது. நம்முடைய ஆளுநர் அவர்கள் மதுரைக்கு போகும்போது, வைகையாற்றை கடந்து போகும்போது அப்ப கேட்டிருக்காரு, வையா தண்ணியே இல்லைன்னு கேட்டிருக்காங்க. தண்ணியே இல்லைன்னு கேட்கும்போது சௌராஷ்டிரா கல்லூரியில போய் பேசும்போது அங்க ரெட் கிராஸ் சொசைட்டிய மாவட்ட தலைவர் வந்திருக்காங்க. ரெட் கிராஸ் சொசைட்டியுடைய மாநில தலைவர் அதனுடைய முழு பொறுப்பும் நம்முடைய கவர்னர் தான். இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் யாரு கவர்னரா இருக்காங்களோ அவங்க தான் ரெட் கிராஸ் சொசைட்டியினுடைய தலைவராக இருக்கார். அப்ப கேட்டிருக்காரு, இதெல்லாம் நீங்க செய்யலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல என்ன தவறும் கிடையாது. எங்க மீது குற்றச்சாட்டா நாங்க பின்புலமா இருந்தாலும் நாங்க அவர் மீது குற்றச்சாட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா நிர்மல்குமார் மேலேயே நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போடுவதற்கும் தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சத்திலிருந்து 50 லட்சம் ரூபாய் வர லஞ்சம் கேட்பதா கூட புகார்கள் வந்திருக்கு. ஆக நாங்க பகிரமா குற்றச்சாட்டு, நாங்க யாருக்கும் பின்புலமாக இல்லை. 18 உயிர்களை பலி வாங்கிய தொழிற்சாலை, கன்னிக்கை பேரில் மக்கள் திக். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் பகுதியில் உள்ள இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் 18 தொழிலாளர்கள் இறந்தனர். அதனைத் தொடர்ந்து தொழிற்சாலையில் இருந்த சுமார் 400 டன் இறால், மீன், நண்டு உள்ளிட்ட கடல் உணவுப் பொருட்கள் அகற்றப்பட்டுள்ளன. தற்போது தொழிற்சாலையில் இருந்த சுமார் 1 டன் அமோனியா வாயுவை பாதுகாப்பாக டேங்கர் லாரியில் மாற்றி அதை வழங்கிய நிறுவனத்திற்கு திருப்பி அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் இன்று மற்றும் நாளையும் தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு நடவடிக்கையாக தொழிற்சாலையை சுற்றியுள்ள 500 மீட்டர் பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் 300 மீட்டர் சுற்றளவில் உள்ள தொழிற்சாலைகள், கடைகள், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகளில் இருந்த மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த பணிகளை திருவள்ளூர் கலெக்டர் கவிதா நேரில் ஆய்வு செய்தார். அமோனியா வாயு பாதுகாப்பான முறையில் அகற்றப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என தெரிவித்தார். கன்னிகை பேர் கிராமத்துல நம்ம அந்த அமோனியா வாயு தனியார் நிறுவனத்துல லீக் ஆன இன்சிடென்ட் அடுத்து உடனடியாக அந்த லீக் கட் பண்ணி மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பாதிக்கப்பட்டவர்களை ரெஸ்கியூ பண்ணியிருந்தோம். இப்போ அங்கேயே அந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல 1.5 to 2 டன் அமோனியா இருக்கு. அது அங்கேயே இருக்கிறது சேஃப் இல்லை அப்படிங்கிறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு நம்ம பாதுகாப்பான முறையில அந்த அமோனியாவை அகற்றுவதற்கான நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு காலையில இந்த இது 9 மணிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் 5 மணி வரைக்கும் இந்த பணிகள் நடைபெறும். இருட்டினதுக்கு அப்புறம் நம்ம அந்த பணியை நிறுத்திடுவோம் 5 மணியோட. அதுக்கு அடுத்து நாளை காலை திரும்பியும் 9 மணிக்கு ஆரம்பிச்சு அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். 2 தினங்கள்ல அந்த ப்ராசஸ் முடிஞ்சிரும். இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதை அடுத்து இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற 300 மீட்டர் தொலைவில் இருக்கிற வேற ஹவுசஸ், அதர் இண்டஸ்ட்ரி அதுலலாம் இருந்து பணியில இருங்கவங்களுக்கு எல்லாமே விடுமுறை கொடுத்து அவங்களெல்லாம் அனுப்பிட்டோம். இந்த இண்டஸ்ட்ரிக்கு அருகாமையில் இருக்கிற 300 மீட்டருக்கு வெளியே தான் குடியிருப்புகள் இருக்கு. உள்ளூர்ல குடியிருப்புகள் எதுவும் இல்லை. அதனால மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மட்டும் சொல்லியிருக்கோம். இங்க வேடிக்கை பார்க்க வர வேண்டாம், ஆர்வம் மிகுதியால கூட்டம் கூட வேண்டாம், இந்த பக்கம் வர வேண்டாம், அவங்கவுங்க குடியிருப்புகள்லயே இருக்குமாறு சொல்லியிருக்கோம். அமோனியா லீக்கேஜ் இருந்தா உடனடியாக அவங்களை கூட்டிட்டு போறதுக்கு பஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆனா அவங்கெல்லாம் சேஃபர் ஜோன்ல தான் இருக்கிறதுனால பதற்றம் அடையாமல் இருக்கணும். அப்படி ஏதாவது லீக் இருந்தா ஈர துணியை மூக்குல கட்டிட்டு நம்ம ஹெல்த் சப்போர்ட்டுக்காக போகணும் அப்படிங்கறது ஆட்டோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மூலமாவும் அறிவிச்சிருக்கோம். இங்க உள்ளார ஒரு டெக்னிக்கல் டீம் ஒரு 15 பேர் இருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற டெக்னிக்கல் டீம், டிஷ், பொல்யூஷன் அவங்கெல்லாம் இந்த உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளார ஆப்ரேஷன்ஸ் செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு வெளியவே இமீடியட்டா அந்த வாசல்லையே ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ் டீம், என்டிஆர்எஃப் உள்ளார ஏதாவது ஒரு இஷ்யூனா போய் ரெஸ்கியூ பண்றதுக்கு என்டிஆர்எஃப் டீமும் இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த 300 மீட்டர் தொலைவில் 2 பக்கத்துலையும் திரும்பி இங்கேயும் என்டிஆர்எஃப், போலீஸ் அண்ட் அதர் ரெவென்யூ டீம்ஸ் எல்லாருமே இங்க இருக்கிறாங்க. இது இல்லாம மொபைல் அமோனியா லீக்கேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான மொபைல் லேப் வெஹிக்கிள் ஒன்றும் அந்த பெரிமீட்டர்ல 300 மீட்டர்ல அங்க வச்சிருக்கோம். அதோடதையும் இங்க நம்ம சயின்டிஸ்ட் மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. லீக்கேஜ் இருந்தா கேஸ் வெளியே வரும்போதே தெரிஞ்சிடும். துல்லியமா எவ்வளவு குவான்டிட்டி வருதுங்கிறதையும் அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இதுல பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் பாதுகாப்பான முறையில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் இன்று துவங்கியது ஆசிரியர் தகுதி தேர்வு. தமிழகத்தில் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு இன்று மற்றும் நாளை நடைபெறுகிறது. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு தாள் 1 தமிழகம் முழுவதும் இன்று துவங்கியது. ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு முதல் தாள் மொத்தம் 222 மையங்களில் 61,386 தேர்வர்கள் எழுதுகின்றனர். தமிழகம் முழுவதும் 12,001 ஆண்கள், 49,385 பெண்கள், 1,321 மாற்றுத்திறனாளிகள் தகுதி தேர்வை எழுதுகின்றனர். சென்னையில் 10க்கும் மேற்பட்ட மையங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 தேர்வு நடைபெற்று வருகிறது. நாளை நடைபெறும் ஆசிரியர் தகுதி தேர்வு 2ஆம் தாளின் தேர்வை 613 மையங்களில் 1,67,743 தேர்வர்கள் எழுதுகின்றனர். லண்டன் புறப்பட்ட ஸ்டாலின். திமுக தலைவர் ஸ்டாலினின் பேரன் இன்பநிதி இங்கிலாந்தில் விளையாட்டு மேம்பாடு தொடர்பான பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளார். பட்டமளிப்பு விழா இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் நடக்கிறது. இதற்காக ஸ்டாலின் தனது குடும்பத்தினருடன் லண்டன் புறப்பட்டார். லண்டனில் 10 நாட்கள் தங்கி ஓய்வெடுத்துவிட்டு 20ஆம் தேதி அவர் சென்னை திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அயலகத்தில் இருந்தாலும் அறிவாலயத்தில் தான் என் மனம் இருக்கும் என ஸ்டாலின் கூறியுள்ளார்.